அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பேருபகாரம் ஒரு வணக்கசாலியாக ஒரு மூமினை ஆக்குவது. அந்த வணக்கசாலிகள்லையும் யாருமே செய்யாத ஒரு அற்புதமான வணக்கசாலியாக அவனை ஆக்குவது. யாருமே செய்யாதன்னா பெரும்பாலும் செய்யாத. தஹஜத்தை பொறுத்தவரை எல்லா மக்களும் தொழுவது இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட மக்களை தவிர வேறு எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா தஹஜத்துடைய பேணுதல் இல்லாம தான் இருப்பாங்க. தஹஜ்ஜத் தொழுகையே ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்கும். தஹஜத்தை போய் எங்க போய் தேடுறது? இந்த மஹல்லால எத்தனை மக்கள் இருக்கிறோம், எல்லா மக்களுமா ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அது சம்பந்தப்பட்ட ஞானமும் அது சம்பந்தப்பட்ட ஒரு பதில் சிறப்பும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ் யாரை கருணை காட்டியிருக்கிறானோ அந்த மக்கள் தான் தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய பேணுதலை கடைபிடிப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நன்மையோடு தன்னுடைய மனைவிக்கு நன்மை கிடைக்கணும்னு சொல்லி அவங்களையும் உத்வேகப்படுத்துறார். அப்படி அவர் படுத்தும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகச்சிறந்த கூலி அந்த ரெண்டு பேருக்குமே தர்றான். உலக மக்கள்ல தஹஜ்ஜத் தொழக்கூடிய அந்த மக்களை அல்லாஹு தாலா அப்படியே தரம் பிரித்து பார்க்க சொல்றான். பார்க்க சொல்லி அந்த மலாயிக்கத்துமார்கள் அல்லாஹ்விடத்துல அந்த பட்டியலை கொண்டு போகும்போது அந்த குடும்பம் எந்த அளவுக்கு விமோச்சனம் பெறும். ஒரு கணவனும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழக்கூடிய ஒரு இன்பத்தை விட உலகத்தில் அல்லாஹ்விற்கு வேறு என்ன இன்பம் இருக்கிறது சகோதரர்களே?